அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகத்தின் 55ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதை போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபின் இரண்டாம் பாகத்தினுடைய 55ஆம் நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருப்பது கிதாபினுடைய வரிசையில் 22வது பாடத்தின் வரிகளை. இதுல பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னா, கைஃபியத்து இஸ்திமாலில் லமாயிர், லமீர்களை புழங்குவதினுடைய முறை. அப்ப லமீர்களை புழங்குறதுனா, லமீர்கள்ங்கிறது அரபு மொழியுடைய ஒரு பொக்கிஷம். பல நீண்ட வரிகளை நம்ம சுருக்கமாக அமைக்கின்ற ஒரு வழியை லமீர்கள் மூலமா நம்மளால செய்ய முடியும். ஒரு 10 நபர்களை பற்றி பேசிட்டு வரோம்னா, ஹும் என்ற ஒரே வார்த்தையால எல்லோரையும் அங்க குறிப்பிட முடியும் நம்மளால. 10 பெயர்களை குறிப்பிடாம ஹும் என்ற ஒரு லமீர்ல 2 எழுத்துல. இதான் லமீர்களினுடைய ஒரு பொக்கிஷம். நம்முடைய வார்த்தைகளை சுருக்கி அர்த்தங்களை விரிச்சு தரும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் லமீர். லமீர்களை குறித்து சொல்லுவாங்க. லமீர்கள் 2 வகை இருக்கு. முத்தசிலான லமீர்கள், முன்ஃபசிலான லமீர்னு சொல்லுவாங்க. முத்தசிலான லமீர்னா என்ன அப்படின்னா, சொல்லி தருவாங்க. அதை நாம தனியா புழங்க முடியாது. அதே போன்று அதை கொண்டு ஒரு ஜும்லாவை துவங்கவும் முடியாது. அதுக்கு பேர் தான் முத்தசிலான லமீர். உதாரணத்திற்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லரபக, உன்னை அவன் அடித்தான். இந்த கா இருக்கிறதே, இது முத்தசிலான லமீர். இந்த முத்தசிலான லமீரை நம்ம க என்று மட்டும் சொல்லவும் முடியாது, க லரப என்றும் சொல்ல முடியாது. அப்போ முத்தசிலான லமீரினுடைய தாரீஃப் என்ன அப்படின்னா, அதை தனியாகவும் சொல்ல முடியாது, ஒரு ஜும்லாவுடைய துவக்கத்திலையும் அதை கொண்டு வர முடியாது, அதை கொண்டு துவங்க முடியாது. ஆனா முன்ஃபசிலான லமீர்னு அப்படி இல்லை. அதை தனியாகவும் சொல்லலாம், ஒரு ஜும்லாவை நம்ம அதை கொண்டு துவங்கவும் முடியும். உதாரணமா ஹுவ. இந்த ஹுவ என்றது முன்ஃபசிலான லமீருக்கு உதாரணம். இதை நம்ம ஹுவ தனியாகவும் சொல்லலாம், ஹுவ லரப என்று நம்ம ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்திலையும் கொண்டு வரலாம், முன்ஃபசிலான லமீர். அப்ப இதான் முத்தசிலான லமீருக்கும் முன்ஃபசில் லமீருக்கு உண்டான விளக்கம். இப்போ முத்தசிலான லமீரையும் முன்ஃபசிலான லமீரையும் பிரிச்சு தருவாங்க. முத்தசிலான லமீர் அப்படிங்கிறது மர்ஃபூஉம் இருக்கிறது, அதாவது ரஃபை பெற்று வரக்கூடியதும் இருக்கிறது, நஸ்பு பெற்று வரக்கூடியதும் இருக்கிறது, ஜர்ரு பெற்று வரக்கூடியதும் இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், முத்தசிலான லமீரில் மர்ஃபூ, முத்தசிலான லமீரில் மர்ஃபூவுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? உதாரணமா லரபு தூ, ஒரே ஒரு ஃபிஅலை உதாரணமா சொல்றோம். லரபு தூள் இருக்கக்கூடிய தூ இருக்கிறதே, அது முத்தசில் மர்ஃபூவான லமீருக்கு உதாரணம். நம்ம லரபு தூன்னு ஒரு உதாரணத்தை வச்சு மேல ஃபுல்லா எடுத்துக்கணும். லரபு தூ, லரபனா, லரபு தீ, லரபு துமா, லரபு தும், லரபு த, லரபு துமா, இப்படி என்று அந்த மாதியான ஃபேல் உதாரணத்துக்கு இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் முத்தசில் மர்ஃபூவுக்கு உதாரணம். அதாவது ஃபாயில், அங்க அந்த தூங்கிறது ஃபாயில். முத்தசிலான லமீர்லயே நஸ்பு பெற்று வரக்கூடியது ஒண்ணு இருக்குது. அதுதான் நம்ம சொன்னது லரபுக்க, லரபக்க, உன்னை அவன் அடித்தான். லரபனி, என்னை அவன் அடித்தான். இந்த க, நீ இதெல்லாம் முத்தசிலான லமீர்லயே நஸ்பு பெற்று வரக்கூடியது, அதாவது மஃபூலா வந்திருக்கு என்பதற்கு உதாரணம். அதே போன்று முத்தசில் லமீர்லேயே ஜர்ரு பெற்று வரக்கூடியது உதாரணம் என்னது? கிதாபி, என்னுடைய கிதாப் ஆகிறது. கிதாபுக்க, உன்னுடைய கிதாப் ஆகிறது. இங்கு வரக்கூடிய க, இந்த யா, இதெல்லாம் ஜர்ரு, என்ன முலாஃபிலை. இப்படி முத்தசிலான லமீர்கள் அப்படிங்கிற இடத்துல ரஃபா பெற்று வரக்கூடியதும் இருக்கு, நஸ்பு பெற்று வரக்கூடியதும் இருக்கு, ஜர்ரு பெற்று வரக்கூடியதும் இருக்கு. அதே சமயம் முன்ஃபசிலான லமீரில் 2 தான். என்னது? ஒன்னு முன்ஃபசில் லமீரில் நஸ்பு பெற்று வரக்கூடியதும் ரஃபா பெற்று வரக்கூடியது மட்டும்தான் இருக்கும். ஜர்ரு பெற்று வரக்கூடியது முன்ஃபசில்ல கிடையாது. இப்ப முன்ஃபசில் லமீர்ல ரஃபா பெற்று வரக்கூடியதுக்கு என்ன உதாரணம்? ஹுவ, ஹுமா, ஹுமிதான். ஹுவ முபுத்ததா எங்க வந்தாலும் அப்படிதான் வரும். ரஃபா பெற்று வரக்கூடியது எல்லா லமீரையும் பொருத்திக்கணும். அதே மாதிரி
முன்ஃபசில் லமீர்ல நஸ்ப பெற்று வரக்கூடியது என்னது? உதாரணமா ஈயாய, ஈயாக்கும், அப்படி இது போன்ற லமீர்கள். இத ஏன்னா லரபுத்து நான் அடித்தேன், ஈயாக்க உன்னை அடித்தேன். அப்ப ஈயாக்கங்கிறது முன்ஃபசில் மன்சூபான லமீர், என்ன மஃபூல். இப்படி முன்ஃபசில் லமீரில் ரஃப பெற்று வரக்கூடியதும் இருக்கு, நஸ்பு பெற்று வரக்கூடியது இருக்கு. இதுதான் லமீர்களுடைய வகைகளை நாம சுருக்கமான முறையில சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த லமீர்களுடைய கூட்டத்தை எங்க எப்படி நாம புழங்கணும் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் தான் இன்றைய பாடம். வாங்க நாம கிதாபிற்குள்ளே சென்று அந்த வார்த்தைகளை வாசித்து அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தருசு சானி வல் இஷ்ரூன், 22வது பாடம். இந்த கிதாபினுடைய வரிசையில் நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய எண்ணம் என்னது? 22. அப்ப இந்த 22வது பாடத்துல நாம் என்ன விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மேல குறிப்பிட்டது போன்றே லமீறுகளை எப்படி அமைத்துக் கொள்வது. ஒரு ஜும்லாவை நாம ஒரு வாக்கியம் அமைக்கிறோம் அப்படின்னா அங்க லமீறுகள் இல்லாம அந்த வாக்கியங்கள் அமைக்க முடியாது. லமீறுகள் என்பது அரபு மொழியினுடைய ஒரு அற்புதம். பல விஷயங்களை பெரிதாக சொல்ல வேண்டிய இடத்துல நாம சுருக்கமான வார்த்தையில் அதை விளக்க சொல்ல முடியும்னா அது லமீரால முடியும். எவ்வளவோ நபர்களை முன்பு குறிப்பிட்டிருப்போம். ஹும் என்ற ஒரே 2 எழுத்துக்களை கொண்டு அதை நம்ம அடக்கிடலாம். இதான் லமீரினுடைய ஒரு ஒரு தனித்தன்மை. அப்ப அப்படிப்பட்ட அரபு மொழியுடைய ஒரு அற்புதமான ஒரு அந்த லமீறுகளை நம்ம எப்படி புழங்குவது, ஒரு வாக்கியம் அமைக்குகின்ற பொழுது அதை எங்கே எப்படி நாம அமைத்துக் கொள்வது என்பதை நமக்கு லமீறுகளை பற்றி நமக்கு விளக்கி தருகிற ஒரு அற்புதமான ஒரு பாடமாக இந்த 22வது பாடம் நமக்கு அமைய உள்ளது. வாங்க அந்த வாசகங்களை, பாடத்தினுடைய வரிகளை வாசித்து நாம அந்த விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது எனது ஹல் உலாயிகல் நிசாஉ யஅலம்ன மன் ஹலகஹுன்ன. பாருங்க, ஹல் உலாயிகன் நிசாஉ, அந்த பெண்களாகிறவர்கள், யஅலம்ன அவர்கள் அறிவார்களா, எதை? மன் ஹலகஹுன்ன அவர்களை படைத்தவன் யார் என்பதை அவர்கள் அறிவார்களா. இந்த அந்நிசா என்ற அந்த இஸ்மை நோக்கி மீளக்கூடிய லமீர் தான் இந்த ஹுன்ன. அப்போ அந்த பெண்கள் அறிவார்களா அவர்களை படைத்தது யார் என்று கேள்வி. பதில் என்னது? நஅம், ஆம். ஹுன்ன அந்த பெண்களாகிறவர்கள், யஅலம்ன அவர்கள் அறிவார்கள், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், ஹலகஹுன்ன ஹலக அந்த அல்லாஹுதான் படைத்தான், ஹுன்ன அவர்களைனா அந்த பெண்களை. அப்போ அந்த பெண்கள் என்ன அறிவார்கள்? அவங்களை படைச்சது அல்லாஹதான் அறிவார்கள். அதான் பதில். அப்ப இந்த வார்த்தை உடைய தர்கீபு இஅராபுகள் என்ன பாப்புவாங்க? ஹல் ஹர்ஃபு இஸ்திஃபாம், உலாயிக முபுத்ததா முபுதல், அந்நிசாஉ உலாயிகவினுடைய பதல், உலாயிக இஸ்மி இஷாரா அதனுடைய முஷார் இலைஹி தான் இது. இப்போ உலாயிக முபுத்ததா முபுதல், அந்நிசாஉ பதல் அங்கிறது. யஅலம்ன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், உலாயிக என்னும் முபுத்ததாவினுடைய ஜும்லா ஹபர். மன் என்பதோ இஸ்மி இஸ்திஃபாம் முபுத்ததா. மன் என்பது என்னது? இஸ்மி இஸ்திஃபாம் முபுத்ததா. خلق ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், மன்னுடைய ஜும்லா ஹபர். ஹுன்ன என்பது என்னது? خلق உடைய மஃஊல். அப்போ பாருங்க, அப்போ நஅம் ஹர்ஃப் ஜவாப், ஹுன்ன முபுத்ததா, யஅலம்ன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், ஹுன்ன என்னும் முபுத்ததாவினுடைய ஹபர். அன்ன ஹர்ஃப் தஅகீத், அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு, خلق ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஹுன்ன என்பதோ خلق உடைய மஃஊல். இப்போ ஹல் என்பது என்னது? இஸ்மி ஹர்ஃப் இஸ்திஃபாம், சுகுன் மீது மப்னி. உலாயிக்க இது இஸ்மி இஷாரா தான், ரஃபினுடைய மஹல், காரணம் அது முபுத்ததா, ஆனாலும் இஸ்மி இஷாரா எல்லாமே மப்னி. அந்த அடிப்படையில் உலாயிக்க என்பதும் என்னது? மப்னி. அந்நிசாஉ என்பது எங்கிருந்து பதிலாகுது? உலாயிக்க என்பதிலிருந்து பதில்.
அப்ப இது ரஃபைனுடைய மகாம்னா அதே தான் இதற்கும் வரும். ஆனா இதுக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. யஅலம்ன என்பதோ இது சுகுன் மீது மப்னி. நாம குறிப்பிட்டிருந்தோம் முலாரியான ஃபிஅலில் காயிபு பெண்பால் பன்மையும் ஹாதிர் பெண்பால் பன்மையும் சுகுன் மீது மப்னி. ஃபிஅல்களிலேயே முஅரபு எதுதான்? முலாரியான ஃபிஅல் தான். ஆனா அதிலேயே இந்த ரெண்டு வஸ்னுகள் என்னது? மப்னி, சுகுன் மீது மப்னி. ம் சரி பாருங்க. மண் என்பதோ முபுத்ததா ரஃபைனுடைய மஹல்லு. ஆனால் இஸ்மி இஸ்திஃபாம் என்பதால் இது சுக்குன் மீது மபனி. கலக்க ஃபதஹின் மீது மபனி மாதியான ஃபிஅல். ஹுன்ன என்பது நஸ்பினுடைய மஹல். காரணம் அது ஹலக்கவுடைய மஃபூலு. ஆனால் லமீர் எல்லாமே மபனி. அந்த அடிப்படையில ஹுன்ன என்பதும் மபனி. நஅம் என்பதோ சுக்குன் மீது மபனி. ஹுன்ன இது முபுத்ததா ரஃபைனுடைய மஹல். ஆனால் லமீர் என்பதால் இது மபனி. யஅலம்ன சுக்குன் மீது மபனி. மேல குறிப்பிட்டிருந்த அதே காரணம் தான். அன்ன என்பது என்னது? அது ஹர்ஃபு என்பதால் அதுவும் மபனி. அல்லாஹ் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக்க ஃபதஹின் மீது மபனி. ஹுன்ன என்பது மஃபூல் நஸ்பினுடைய மஹல். ஆனால் லமீர் என்பதால் மபனி. இங்க யஅலம்ன என்பதினுடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா. அதே போல இந்த யஅலம்ன உடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா. அப்போ இது வந்து கடந்த பாடத்திலிருந்து நம்ம பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம். அன்ன என்பது அலிம உடைய அந்த ஃபிஅல் அதனுடைய சகோதரிகளான அஃபாலுல் குலூபுகளுக்கு பின்னால வரும். வந்தால் அந்த ஃபிஅல்களினுடைய மஃபூலாக அன்னவும் அதன் மஅமூலுகளும் மாறும். இப்ப அன்னல்லாஹ ஹலகஹுன்ன என்ற இந்த ஜும்லா யஅலம்ன உடைய மஃபூல். அதே போன்று இது யஅலம்ன உடைய மஃபூல். இவ்வாறு அவர்கள் அறிவார்களா? பதில் இவ்வாறு அவர்கள் அறிவார்கள். அப்படிதான் நம்ம இந்த இடத்துல அர்த்தம் கொடுக்கணும். லமீர்களை புழங்குகிற முறையை இங்க நமக்கு இதன் மூலமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க. ஹல் ஹலக்தும் அன்தும் ஷைஆ. ஹல் ஹலக்தும் அன்தும் நீங்கள் படைத்துள்ளீர்களா ஷைஅன் ஏதேனும் ஒன்றை. ஹல் ஹலக்தும் ஷைஅன் எனது ஏதேனும் ஒன்றை, ஏதாவது ஒன்றை நீங்கள் படைத்துள்ளீர்களா? பதில் லா இல்லை. மா ஹலக்னா ஷைஆ எந்த ஒன்றையுமே நாங்கள் படைத்ததில்லை தான் பதில். அப்ப பாருங்க, ஹல் ஹர்ஃபு இஸ்திஃபாம். ஹலக்தும் என்பதோ ஃபிஇல் மாலி லமீரு ஃபாயில். அன்தும் என்பது லமீர் ஃபஸ்ல். ஷைஅன் ஹலக்தும் உடைய மஃஊலு. லா ஹர்ஃபு நஃபி. மா ஹர்ஃபுன் நஃபி. ஹலக்னா என்பது மாலியான ஃபிஇல். ஃபிஇல் மாலி லமீரு ஃபாயில். ஷைஅன் என்பது ஹலக்னா எனும் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயிலுடைய மஃஊலு. ஹல் என்பது ஹர்ஃபு இஸ்திஃபாம், அது சுக்குன் மீது மபனி. ஹலக்தும் என்பதோ இதுவும் சுக்குன் மீது மபனி தான். மாதியான ஃபிஅல். மாதியான ஃபிஅல் ஃபதஹின் மீது மபனி ஆகும். மேல பார்த்திருந்தோம். இது போன்ற தா, இது போன்ற நூனு இவைகள் சேரும் பொழுது அது சுக்குன் மீது மபனி ஆகும். அப்ப ஹலக்தும் ஏன்னா இஅராப் பினாவுடைய மஹல் வந்து கலிமத்துடைய கடைசி. அந்த அடிப்படையில ஹலக்தும் உடைய கடைசி இந்த காஃப். ஏன்னா இதான் லாம் கலிமா. அந்த அடிப்படையில் இது சுக்குன் மீது மபனி. அன்தும் என்பதோ அது அது மபனி. ஏன்னா லமீர் என்பதால் லமீர் எல்லாமே மபனி. இது சுக்குன் மீது மபனி. ஷைஅன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. காரணம் என்ன? ஹலக்தும் உடைய மஃஊலு. லா மபனி, காரணம் அது ஹர்ஃபுன் நஃபி. மா ஹர்ஃபுன் நஃபி, அதுவும் மபனி. எல்லாம் சுக்குன் மீது மபனி. ஹலக்னா இதுவும் சுக்குன் மீது மபனி. ஏன்னா முன்பு குறிப்பிட்டிருந்தோம் மாதியான ஃபிஅலில் இது போன்ற தாகளும் நூனு இதெல்லாம் சேரும் பொழுது இது என்ன ஆகும்? சுக்குன் மீது மபனி. ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்னது? ஹல் அன்துன்ன ஹலக்துன்ன மதீனத்தன் அவ் கரியத்தன். ஹல் அன்துன்ன ஹலக்துன்ன நீங்கள் படைத்துள்ளீர்களா? மேல வந்து கேட்ட கேள்வி வந்து ஆண்களை முன்னிலைப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்வி. ஹலக்தும். இந்த பாடத்துடைய நோக்கமே அதுதான். லமீர்களை எப்படி அமைக்கணும். ஒரு ஆண்களை பார்த்து நாம கேள்வி கேட்கிறோம், பல ஆண்களை பார்த்து நாம கேள்வி கேட்கிறோம்னா அன்தும் என்ற அடிப்படையில லமீர்கள் அமைக்கப்படணும். அதுவே நம்ம கேள்வி கேட்கிறது ஒரு பல பெண்களை பார்த்துனா அன்துன்ன என்ற அடிப்படையில முகாத்தப் பெண்பாலினுடைய அந்த ஃபிஅல்களை வைத்து லமீர்களை வைத்து கேள்வி கேட்கணும். அப்படின்னு லமீர்களை நமக்கு சொல்லி தரக்கூடியதான் இந்த பாடம். அந்த அடிப்படையில் இப்ப கேள்வி கேட்கறது யாரை பார்த்து?
பெண்களை பார்த்து கேள்வி. அப்ப அதான் ஹல் அன்துன்ன, நீ ஹல் அன்துன்ன ஹலகுத்துன்ன, நீங்கள் படைத்துள்ளீர்களா, மதீனத்தன் ஏதேனும் ஒரு நகரத்தை, அவ் அல்லது கரியத்தன் ஏதேனும் ஒரு கிராமத்தை நீங்கள் படைத்துள்ளீர்களா. லா, பதில் என்னது? லா, இல்லை. நஹ்னு, நாங்களாகிறவர்கள், மா ஹலக்னா, நாங்கள் படைத்ததில்லை, ஹுமா, அந்த இரண்டையும், எது, எந்த நகரத்தையும் எந்த கிராமத்தையும் நாங்கள் படைத்ததே இல்லை. அப்ப இதான். அப்ப ஹல் என்பது என்னது? அதே போல ஹர்ஃப் இஸ்திஃபாம். அன்துன்ன என்பது லமீரு, அதாவது முபுத்ததா. இங்க என்னது? நீங்களாகிறவர்கள் முபுத்ததா. ஹலக்துன்ன என்பது என்னது? ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். அன்துன்ன என்பதனுடைய ஜும்லா ஹபரு. மதீனத்தன் ஹலக்துன்ன உடைய மஃஊலு. அவு ஹர்ஃப் அத்ஃப் கரியத்தன் மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? மதீனத்தன்ல அத்ஃப் செய்யணும். லா ஹர்ஃபுன் நஃபி. நஹ்னு முபுத்ததா. மா ஹர்ஃபுன் நஃபி. ஹலக்னா ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். நஹ்னு உடைய ஜும்லா ஹபர். ஹுமா என்பது ஹலக்னா உடைய மஃஊலு. அப்ப ஹல் என்பது சுக்குன் மீது மபுனி. அன்துன்ன என்பது ரஃபினுடைய மஹல், காரணம் அது முபுத்ததா, ஆனால் லமீர் என்பதால் அது மபனி ஆகும். ஹலகத்துன்ன என்பதோ இதுவும் ரஃபினுடைய மஹல் தான், ஹபரு, ஆனால் சுக்குன் மீது மபனி. ஏன்னா காரணம் சொல்லிட்டோம் நம்ம, இந்த தா சேரும் பொழுது இது என்ன ஆகும்? சுக்குன் மீது மபனி ஆகும். மபனியல் மாதியான ஃபைல் எல்லாம். மதீனத்தன் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அவு ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மபனி. கரியத்தனும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. லா ஹர்ஃபுன் நஃபி மபனி. நஹ்னு என்பது முபுத்ததா, ரஃபினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இது மபனி. மா ஹர்ஃபுன் நஃபி மபனி. ஹலக்னா சுக்குன் மீது மபனி. ஹலக்னா என்பது சுக்குன் மீது மபனியான மாதியான ஃபைல். ஹுமா என்பது நஸ்பினுடைய மஹல், காரணம் ஹலக்னாவுடைய மஃபூலு, ஆனால் லமீர் என்பதால் இது என்ன ஆகுது? மபனி. அடுத்த கேள்வி பாருங்க. மன் ஹலக குன்ன வமன் ரஸக குன்ன. அடுத்த கேள்வி. மன் ஹலக குன்ன, உங்களை படைத்தவன் யார்? யாரை பார்த்து கேட்கிறாங்க? பல பெண்களை பார்த்து. அப்பதான் குன்ன என்ற லமீர் அமைக்கணும். அதுவே ஆண்களா இருந்தா கும்னு வந்திருக்கும். மன் ஹலக கும். அப்ப லமீர்களை புழங்குகிற முறை இங்க நமக்கு சொல்லித்தராங்க. பல பெண்களை பார்த்து கேட்கப்படுகிற கேள்வினால மன் ஹலக குன்ன, உங்களை படைத்தவன் யார்? வமன் ரஸக குன்ன, இன்னும் உங்களுக்கு ரிசுக் அளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன், உணவளிப்பவன் யார்? கேள்வி என்னது? பதில் என்னது? ஹலகனல்லாஹு, எங்களை படைத்தான் அல்லாஹு, அல்லாஹு. வ ரஸகனா, எங்களுக்கு ரிசுக் அளித்தான், உணவளித்தான், வாழ்வாதாரம் அளித்தான், இன்னும் எங்களுக்கு ரிசுக் அளித்தான் அல்லாஹு, அல்லாஹு. பாருங்க, மன். மன் என்பது என்னது? முபுத்ததா. ஹலக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். மன்னுடைய ஜும்லா ஹபர். குன்ன என்பது ஹலக உடைய மஃஊலு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். மன் என்பது மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? இந்த மன்ல அத்ஃப் செய்யணும். ரஸக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். அப்ப மன்னு முபத்ததா ஆயிரும். ரஸக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். குன்ன என்பது ரஸக உடைய மஃஊலு. ஹலக ஃபிஇல் மாலி, நா மஃஊலு. அல்லாஹு ஹலக உடைய ஃபாயில். அப்ப இந்த நா மஃஊலு முகத்தம். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ரஸக மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? ஹலகல அத்ஃப் செய்யணும். ரஸக உடைய மஃஊலு தான் நா, மஃஊலு முகத்தம். அல்லாஹு ரஸக உடைய ஃபாயில். மன்னு முபத்ததா, ரஃபினுடைய மஹல், ஆனால் இஸ்மி இஸ்திஃபாம், இது சுக்குன் மீது மபனி. ஹலக ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். குன்ன என்பது என்னது? ஹலகவுடைய மஃஊல். அப்போ நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இது என்னாகும்? மபனி ஆகும். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அதுவும் மபனி. மன் என்பது சுக்குன் மீது மபனி, இஸ்மி இஸ்திஃபாம் இது. ஆனா ரஃபினுடைய மஹல், மன்ல அத்ஃப் செய்யப்படுது. ரஸக ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். குன்ன என்பது நஸ்பினுடைய மஹல், காரணம் மஃஊல், ஆனால் லமீர் என்பதால் இதுவும் என்னது? மபனி. அடுத்து பாருங்க, ஹலக, இது ஃபதஹின் மீது மபனி ஆகும். அடுத்து நா என்பது என்னது? மஃஊல். அப்ப நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இது
மபினி. அல்லாஹு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. சரி. வாவ் ஹர்ஃபு அத்துஃபு என்பதால் இதுவே மபுனி. ரஸக ஃபதஹின் மீது மபுனி. கா அப்போ ரஸக ஃபதஹின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். நா என்பது என்னது? மஃபூல். அப்போ நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இது என்னது? மபுனி. அல்லாஹு என்பது ரஸகவுடைய ஃபாயில். அப்ப லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அப்ப இந்த கேள்வி, இந்த பதில்கள் மூலமா நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா, லமீர்களை புழங்குற முறை. இங்க இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கணும். கேள்வி கேட்கப்படுவது ஆண் மேல, முகாத்தப் ஆணாக இருந்தாங்க, அப்போ ஹலக்னா வந்துச்சு. இங்க கேள்வி கேட்கப்படுவது பெண்கள், அங்கேயும் ஹலக்னா. அப்ப என்ன புரியுது? கேள்வி முத்தக்கல்லிமானவைகளில் ஆண் பெண் சமம். அதான் ஒரு முகாத்தப். நம்ம முன்னால் இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம்னா அவங்க பதில் கொடுக்கும் பொழுது நாங்கள்னு பதில் கொடுப்பாங்க. அந்த நான்கள் அப்படிங்கிற முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய பதில்ல ஆணும் பெண்ணும் சமம், அங்க வேறுபாடு இல்லை. அங்க பதில் லமீர்கள் ஒரே மாதிரி தான் வரும் என்பதை இங்க நமக்கு இந்த பதில்கள் மூலமா நமக்கு அற்புதமான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து வார்த்தைகள் பாருங்க. ஹலில் காஃபிரூன ஹலகு ஷைஅன். ஹலில் காஃபிரூன, காஃபிர்களாகிறவர்கள், இறை மறுப்பாளர்களாகிறவர்கள், ஹலகு அவர்கள் படைத்தார்களா, ஷைஅன் ஏதேனும் ஒன்றை, அவ் அல்லது ரஸகு அவர்கள் ரிசுக்களித்துள்ளார்களா, வாழ்வாதாரம் அளித்துள்ளார்களா, அஹதன் ஏதேனும் ஒருவருக்கு. பதில் எனது? லா இல்லை. மா ஹலகு ஷைஅன் அவர்கள் எந்த ஒன்றிற்கும், எந்த ஒன்றையும் அவர்கள் அவர்கள் படைக்கவில்லை. வலா இன்னும் லா ரஸகு இன்னும் அவர்கள் வாழ்வாதாரம் அளிக்கவில்லை, அஹதன் எந்த ஒருவருக்கும். பாருங்க, அப்போ ஹல் என்பது என்னது? அப்ப கேள்வி என்னது? காஃபிர்கள் ஏதாவது ஒண்ணு படைச்சிருக்கிறாங்களா, யாருக்காவது உணவளித்திருக்கிறார்களா? பதில் லா இல்லை, அவர்கள் எந்த ஒன்றையும் படைத்ததும் இல்லை, அவர்கள் எந்த ஒருவருக்கும் உணவளித்ததும் இல்லை. பாருங்க, இப்ப ஹல் என்பது என்னது? ஹர்ஃப் இஸ்திஃபாம். அல் காஃபிரூன முபுத்ததா, ஹலகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். அல் காஃபிரூன உடைய ஜும்லா ஹபர். ஷைஅன் என்பது ஹலகு உடைய மஃஊலு. அவ் என்பது ஹர்ஃப் அத்ஃப். ரஸகு என்பது ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். எங்க அத்ஃப் செய்யணும்? இந்த ஹலகுல அத்ஃப் செய்யணும். அஹதன் என்பது ரஸகு உடைய மஃஊலு. லா என்பது என்னது? ஹர்ஃப் நஃபி. மா என்பதும் ஹர்ஃப் நஃபி. ஹலகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். ஷைஅன் ஹலகு உடைய மஃஊலு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். லா என்பது ஹர்ஃப் நஃபி. ரஸகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். இந்த லா ரஸகு எங்க அத்ஃப் செய்யணும்? மா ஹலகுல அத்ஃப் செய்யணும். அஹதன் என்பது லா ரஸகு இதனுடைய மஃஊலு. அப்ப ஹல் என்பது என்னது? ஹர்ஃப் இஸ்திஃபாம். இது மபனி, சுக்குன் மீது மபனி. சுக்கூன காரணம்னு கேட்கக்கூடாது. பொதுவா சுக்குன் பெற்ற ஒரு எழுத்தை அலிஃப்லாமோடு சேர்க்குகிற பொழுது நம்ம கஸ்ரு வைப்பது வளமை. லம்பியக்கு நில்லதீன, அந்த அடிப்படையில என்னது அந்த மாதிரி ஹலில். அல் காஃபிரூன முபுத்ததா. அப்ப இது ஜம்உ முதக்கர் சாலிம். ஜம்மு முதக்கர் சாலிம் இதனுடைய இஅ்ராப் வாவை கொண்டு ரஃபா. ஜம்மு முதக்கர் சாலிம் வாவை கொண்டு ரஃபா. அப்ப ஹலகு என்பது என்னது? ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். இது லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஇல். ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்போ அவ் ஹர்ஃப் அத்ஃப் அது மப்னி, சுக்குன் மீது மப்னி. ரஸகு என்பது என்னது? அதுவும் லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஇல். அஹதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து லா மப்னி ஹர்ஃபுன் நஃபி. மாவும் மப்னி ஹர்ஃபுன் நஃபி. ஹலகு லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஇல். ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. லா ஹர்ஃபுன் நஃபி மப்னி. ரஸகு லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஇல். அஹதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹல் ஹும் யஅலமூன
அன்னஹும் மா ஹலகு ஷைஅன் வலா ரஸகு அஹதன். ஹல்ஹும் அவர்களாகிறவர்கள் யாரு? ஹுமுடி லமீரு இந்த அல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் ஆகிறவர்கள் யஅலமூன அதாவது இறை மறுப்பாளர்கள் ஆகிறவர்கள் யஅலமூன அவர்கள் அறிவார்களா? எதை? அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் ஆகிறவர்கள் அதாவது அந்த காஃபிர்கள் ஆகிறவர்கள் மா ஹலகு ஷைஅன் அந்த இறை மறுப்பாளர்கள் எதையும் படைக்கவில்லை, ஷைஅன் எந்த ஒன்றையும், மா ஹலகுனா படைக்கவில்லை, ஷைஅன் எந்த ஒன்றையும் அவர்கள் படைக்கவில்லை என்பதை அவர்கள் அறிவார்களா? வலா ரஸகு இன்னும் அவர்கள் உணவளித்ததும் இல்லை, அஹதன் எந்த ஒருவருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்களா? கேள்வி. பதில் எனது? நாம், ஆம். ஹும் அவர்களாகிறவர்கள் யார்? அந்த இறை மறுப்பாளர்கள் ஆகிறவர்கள் யஅலமூன அறிவார்கள், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் மா ஹலகு அவர்கள் படைத்ததில்லை, ஷைஅன் எந்த ஒன்றையும், வலா ரஸகு இன்னும் அவர்கள் ரிஸ்க் அளித்ததில்லை, வாழ்வாதாரம் உணவளித்ததில்லை, அஹதன் எந்த ஒருவருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். பாருங்க. அப்ப ஹல் என்பது என்னது? ஹர்ஃபி இஸ்திஃபாம். ஹும் என்பது முபத்ததா. யஅலமூன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹபர் ஹும்முடைய ஹபர். அன்ன ஹர்ஃபு தஅக்கீத் ஹும் அன்னவுடைய இஸ்மு. மா ஹர்ஃபுன் நஃபி ஹலகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல் அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஷைஅன் ஹலகு உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். லா ஹர்ஃபுன் நஃபி மஅதூஃப். ரஸகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல். இந்த லா ரஸகுங்கிற ஜும்லா மா ஹலகுல அத்ஃப் செய்யப்படுது. அஹதன் என்பது ரஸகு உடைய லா ரஸகு உடைய மஃஊல். நஅம் ஹர்ஃபு ஜவாப். ஹும் என்பது முபத்ததா. யஅலமூன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹபர். அன்ன ஹர்ஃபு தஅக்கீத் ஹும் அன்ன உடைய இஸ்மு. மா ஹர்ஃபுன் நஃபி ஹலகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல் அன்ன உடைய ஜும்லா ஹபர். ஷைஅன் ஹலகு உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். லா ஹர்ஃபுன் நஃபி. ரஸகு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல். இந்த லா ரஸகுங்கிற ஜும்லா மா ஹலகுல் அத்ஃப் செய்யப்படுது. அஹதன் லா ரஸகு உடைய மஃஊல். அப்ப ஹல் என்பது சுகுன் மீது மபுனி ஹர்ஃபி இஸ்திஃபாம். ஹும் ரஃபினுடைய மஹல்லு முபத்ததா என்றாலும் லமீர் என்பதால் இது மபுனி. யஅலமூன அம்ஸலத்துல் ஹம்சாவில் ஒன்று. இது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி. அன்ன ஹர்ஃபு தஅக்கீத் மபுனி. ஹும் என்பது நஸ்பினுடைய மஹல்லு காரணம் அன்னவுடைய இஸ்ம் ஆனால் லமீர் என்பதால் மபுனி. மா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. ஹலகு தம்மின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் மபுனி. லா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. ரஸகு லம்மின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். அஹதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஅம் சுகுன் மீது மபுனி ஹர்ஃப் ஜவாப். ஹும் என்பது ரஃபினுடைய மஹல்லு முபத்ததா என்றாலும் லமீர் என்பதால் இது மபுனி. யஅலமூன அம்ஸலத்துல் ஹம்சாவில் ஒன்று நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி. அன்ன ஹர்ஃபு தஅக்கீத் மபுனி. ஹும் என்பது நஸ்பினுடைய மஹல்லு காரணம் அன்னவுடைய இஸ்மு ஆனால் லமீர் என்பதால் மபுனி. மா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. ஹலகு லம்மின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மபுனி. லா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. ரஸகு லம்மின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். அஹதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம பார்த்த விஷயம் லமீறுகளை புழங்குகிற முறை. எந்த இடத்துல எந்த மாதிரி லமீறுகளை புழங்கணும். ஒரு முகாத்தபில் ஆண்கள் பலர் இருந்தா அங்க எப்படி லமீர் புழங்கப்படணும். முகாத்தபில் பல பெண்கள் இருந்தா அங்க எப்படி லமீர் புழங்கப்படணும். அதற்கான பதில் எப்படி அமைக்கணும். காயிபான முறையில ஒரு கேள்வி வருது காஃபிர்கள் என்று. இப்ப எந்த மாதிரியான ஃபிஅலை அமைக்கணும். அதே போன்று அதே முதாரியான ஃபிஅல்னா எப்படி அமைக்கணும், எப்படி. அப்ப இது போன்ற லமீறுகளை புழங்குகிற முறையை நமக்கு இன்றைய பாடத்துல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இனியும் சில உதாரணங்கள் உள்ளது. அதை நாம பின்வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.